அத்தியாயம் 642. முடியப்பர் அடக்கம் செய்யப்படுதல். காட்சி நாள் ஆகஸ்ட் 8, 1951 ஆண்டு. மாதா ராயப்பரோடும் அல்பேயுசின் யாகப்பரோடும் அருளப்பரோடும் நிக்கோதேமுசோடும் தீவிர சீமோனோடும் ஜெத்சமனியின் அந்த சிறிய வீட்டை விட்டு வெளியே வருகிறபோது இரவு மிக நிசப்தமாயிருக்கிறது. இது மிக இருண்ட இரவாக இருக்கிறது. ஏனென்றால் நிலவு ஏற்கனவே மறைந்துவிட்டது. அந்த இருண்ட இரவின் காரணமாக கீழ்ப்புற கதவை நோக்கி போகிற பாதையின் தொடக்கத்தில் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிற லாசர் மெல்லிய வெண் சலவைக்கல் தகடுகளால் அல்லது வேறு ஒளி ஊடுருவும் பொருளால் செய்யப்பட்ட தடுப்போடு தாம் பொருத்தி வைத்திருக்கிற ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றுகிறார். அதன் ஒளி சோகையாயிருக்கிறது. ஆனாலும் இப்போது அது இருப்பது போல தரையை ஒட்டி தனிவாக அது பிடிக்கப்படும்போது வழியில் காணப்படக்கூடிய கற்களையும் தடைகளையும் காண அது எப்போதும் உதவுகிறது. எல்லாரையும் விட மாதா தெளிவாக பார்க்கும்படியாக லாசர் மாதாவின் அருகில் நடந்து செல்கிறார். அருளப்பர் மறுபக்கத்தில் இருக்கிறார். மாதாவை அவர் கையை பிடித்து தாங்கி நடத்துகிறார். மற்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் ஒரு குழுவாக வருகிறார்கள். அவர்கள் கெதிரோன் வரைக்கும் போய் அதன் கரைகளுக்கு அருகில் வளர்ந்திருக்கிற காட்டு புதர்களால் பாதி மறைக்கப்பட்டவர்களாக போகும்படி அதன் ஓரமாக நடக்கிறார்கள். தண்ணீரின் சலசலப்பும் அந்த வழிப்போக்கர்களின் காலணிகளின் சத்தத்தை மறைக்க அல்லது குழப்பிவிட உதவுகிறது. தேவாலயத்திற்கு மிக அருகில் இருக்கிற மதில் வாசல் வரை மதில்களின் வெளிப்புறத்தை ஒட்டியே சென்று அதன்பின் தரிசான வறண்ட பகுதிக்குள் தொடர்ந்து நடந்து அவர்கள் முடியப்பர் கல்லால் எறியப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். பாதி புதைக்கப்பட்டவராக அவர் இருக்கிற அந்த கற்குவியலை நோக்கி அவர்கள் போய் அவருடைய பரிதாபத்திற்குரிய சரீரம் முழுமையாக தோன்றும் வரை கற்களை அகற்றுகிறார்கள். மரணத்தினாலும் கல்லெறியப்பட்ட போது பட்ட அடிகளாலும் இப்போது அது மரண வெளுப்பாயிருக்கிறது. அவருடைய சரீரம் இறுக்கமாகவும் விறைப்பாகவும் அவர் தமது கடைசி மூச்சை விட்டபோது இறந்தது போலவே முழுவதும் சுருண்ட நிலையிலும் இருக்கிறது. அருளப்பரால் இரக்கத்தோடு சில அடி தூரத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்கிற மாதா தன்னை விடுவித்துக் கொண்டு கிழிக்கப்பட்டும் இரத்தத்தால் மூடப்பட்டும் இருக்கிற அந்த பரிதாபமான சரீரத்தை நோக்கி ஓடுகிறார்கள். தன் உடையின் மேல் அந்த உறைந்த இரத்தம் ஏற்படுத்தக்கூடிய கரைகளை பற்றி கவலைப்படாமல் மாதா அல்பேயுசின் யாகப்பர் மற்றும் அருளப்பரின் உதவியோடு கற்கள் இல்லாதிருக்கிற ஓர் இடத்தில் தரையில் விரிக்கப்படுகிற ஒரு துகிலின் மீது அந்த உடலை கிடத்துகிறார்கள். அதன்பின் ஒரு லினன் துணியை தீவிர சீமோன் தன்னிடம் தருகிற ஒரு சிறிய ஜாடியில் நனைத்து முடியப்பரின் முகத்தை தன்னால் முடிந்தவரை துடைக்கிறார்கள். அவருடைய முடியை ஒழுங்குபடுத்துகிறார்கள்.
கற்களால் உண்டான பயங்கரமான அடையாளங்களை மறைக்கும்படி அவருடைய முடியை, அவருடைய சென்னிகளையும் காயப்பட்ட கன்னங்களையும் சுற்றி கொண்டு வர அவர்கள் முயல்கிறார்கள். சரீரத்தின் மற்ற பாகங்களையும் மாதா சுத்திகரிக்கிறார்கள். அவற்றின் பரிதாப நிலையை குறைத்து காட்டும்படி அவற்றை ஒழுங்குபடுத்தவும் மாதா விரும்பியிருப்பார்கள். ஆனால் பல மணி நேரத்திற்கு முன் நடந்துவிட்ட அந்த மரணத்தின் குளிர்ச்சி அதை ஓரளவு சரி செய்யத்தான் அவர்களை அனுமதிக்கிறது. இப்போது மறுபடியும் ஒரு முறை கொல்கொத்தாவினுடையவும் கல்லறையினுடையவும் வியாகுல மாதாவாக தோற்றமளிக்கிற மாதாவை விட மனதிலும் உடலிலும் அதிக பலமுள்ள ஆண்களும் கூட அந்த சரீரத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மிக அதிகமான முயற்சிகளுக்கு பிறகு தங்களால் அவரது உடலை கொண்டு வர முடிந்த நிலையிலேயே அவர்கள் விட்டுவிட வேண்டியிருக்கிறது. ஒரு சுத்தமான நீண்ட அங்கியால் மீண்டும் அவரை அவர்கள் உடுத்துகிறார்கள். ஏனென்றால் அவருடைய அங்கி தொலைந்து போய்விட்டது, அல்லது அவரை அவமானப்படுத்தும் விதத்தில் கல்லெறிந்தவர்களால் அது திருடப்பட்டுவிட்டது. அவர் மீது அவர்கள் விட்டு வைத்திருந்த குரு அங்கி முழுவதும் கிழிந்தும் இரத்தம் தோய்ந்தும் இருந்தது. அந்த பரிதாபத்திற்குரிய உடலுக்கு மிக அருகில் இவ்வளவு நேரமும் பிடித்திருக்கிற அந்த விளக்கின் மங்கலான ஒளியிலேயே இதை செய்து முடித்த பிறகு அவர்கள் அவரை தூக்கி மற்றொரு சுத்தமான துணியின் மீது அவரை கிடத்துகிறார்கள். அவரை கழுவ பயன்படுத்தப்பட்ட தண்ணீராலும் உறைந்த இரத்தத்தாலும் நனைந்துள்ள முதல் துகிலை நிக்கோதேமுஸ் எடுத்து தமது மேற்போர்வையின் கீழ் வைத்துக் கொள்கிறார். அருளப்பெறும் யாகப்பெறும் தலைமாட்டிலும் ராயப்பெறும் தீவிர சீமோனும் கால்மாட்டிலும் நின்று சரீரம் இருக்கிற அந்த துணியை தூக்குகிறார்கள். லாசரும் மாதாவும் முன்னே செல்ல அவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள். ஆனாலும் தாங்கள் வந்த அதே வழியில் அவர்கள் போகவில்லை. மாறாக நாட்டுப்புறத்திற்குள் போய் ஒலிவமலை அடிவாரத்தை சுற்றி வந்து ஜெரிக்கோவுக்கும் பெத்தானிக்கும் செல்லும் சாலையை அடைகிறார்கள். இளைப்பாறவும் பேசவும் அவர்கள் அங்கு நடையை நிறுத்துகிறார்கள். எதிர்ப்பான முறையில் என்றாலும் முடியப்பரின் தீர்வையின் போது அங்கே இருந்தவரும் யூதேயர்களின் மூப்பர்களுள் ஒருவருமாயிருப்பதால் யூத சங்கத்தின் முடிவுகளை மற்றவர்களை விட அதிகம் அறிந்திருக்கிறவருமான நிக்கோதேமுஸ் அங்கு கூடியிருக்கிறவர்களிடம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கலாபனைக்கு உத்தரவிடப்பட்டு திடீரென தொடங்கப்பட்டுள்ளது என்றும் கிறிஸ்துவின் சீடர்களாக குறித்து காட்டப்பட்டுள்ள பெயர்களின் ஒரு நீண்ட அட்டவணையில் முடியப்பர் முதலானவர் மட்டுமே என்றும் எச்சரிக்கிறார். அவர்கள் செய்ய விரும்புகிறதை செய்யட்டும், மிரட்டல்களினாலோ அல்லது விவேகத்தின் காரணமாகவோ நாங்கள் மாறிவிட மாட்டோம் என்பதே அப்போஸ்தலர்களின் ஒட்டுமொத்த கூக்குரலாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துநாதரின் ஒரு சில குருக்களையே திருச்சபை கொண்டிருக்கிறது என்றும் அவர்களில் அதிக முக்கியமானவர்கள், அதாவது பாப்பரசரான ராயப்பெரும் ஜெருசலேமின் மேற்றாணியாரான யாகப்பெரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் திருச்சபை பிழைத்திருப்பது கடினமாகிவிடும் என்றும் அங்கு கூடியிருந்த மக்களுள் அதிக மதியூகமுள்ளவர்கள், அதாவது லாசரும் நிக்கோதேமுசும்
ராயப்பருக்கும் அல்பேயுசின் யாகப்பருக்கும் சுட்டிக்காட்டுகிறார்கள். மேலும் தங்கள் ஸ்தாபகரும் குருவுமானவர் அவர்களை முறையான விதத்தில் உருவாக்குவதற்கு முன்பாக கொல்லப்பட்டு விடாதபடி யூதேயாவை விட்டு சமாரியாவுக்கு போனதையும், ஆயர்களின் மரணத்தால் விசுவாசிகள் சிதறடிக்கப்படுவார்கள் என்ற பயமில்லாதபடி ஆயர்கள் பெரும் எண்ணிக்கையாக அதிகரிக்கும் வரையிலும் அவரது முன்மாதிரியை பின்பற்றும்படி அவர் எப்படி தமது ஊழியர்களுக்கு அறிவித்தார் என்றும் அவர்கள் ராயப்பருக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். மேலும் நீங்களும் யூதேயா மற்றும் சமாரியாவெங்கும் சிதறிப்போக வேண்டும். மனம் திரும்பியவர்களையும் மிக அதிக மேய்ப்பர்களையும் அங்கே ஒன்று கூட்டுங்கள். அங்கிருந்து அவர் உங்களுக்கு உத்தரவிட்டபடி சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி உலகமெத்திசைக்கும் பிரிந்து செல்லுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் குழப்பமடைகிறார்கள். இவ்விஷயத்தில் மாதாவின் கருத்தை அறிய விரும்புவதைப் போல அவர்கள் மாதாவை பார்க்கிறார்கள். அவர்களுடைய பார்வைகளை புரிந்து கொள்கிற மாதா சொல்கிறார்கள், இது ஒரு நல்ல அறிவுரைதான், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கோழைத்தனமல்ல, மாறாக இது விவேகம். புறாக்களைப் போல் கபடற்றவர்களாகவும் சர்ப்பங்களைப் போல் விவேகமுள்ளவர்களாகவும் இருங்கள். ஓநாய்களுக்கு மத்தியில் ஆடுகளைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். மனிதரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் உங்களுக்கு கற்பித்தார். யாகப்பர் அவர்களை இடைமறிக்கிறார். ஆம் அன்னையே, ஆயினும் அவர்கள் உங்களை கையளிக்கும் போது எவ்விதமாய் அல்லது எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களுக்காகவும் உங்களில் இருந்தும் பேசுவார் என்று அவர் சொன்னாரே. நான் இங்கேயே தங்கப் போகிறேன். ஒரு சீடன் தன் குருவை போலிருக்க வேண்டும். திருச்சபைக்கு உயிரளிக்கும்படி அவர் மரித்தார். நம் ஒவ்வொரு சாவும் மாபெரும் புதிய தேவாலயத்தில் சேர்க்கப்படும் ஒரு கல்லாக பொது திருச்சபையின் மாபெரும் அழியாத சரீரத்திற்கான உயிரின் அதிகரிப்பாக இருக்கும். அவர்கள் விரும்பினால் என்னை கொல்லட்டும். மோட்சத்தில் வாழ்வதில் நான் அதிக மகிழ்ச்சியாயிருப்பேன். ஏனென்றால் என் சகோதரரின் அருகில் இன்னும் அதிக வல்லமை உள்ளவனாக நான் இருப்பேன். சாவுக்கு நான் பயப்படவில்லை, பாவத்திற்கே பயப்படுகிறேன். என் இடத்தை கைவிடுவதன் மூலமாக காட்டிக் கொடுப்பதில் பூரணத்துவம் பெற்றிருந்த யூதாஸின் செயலை நான் கண்டுபாவிப்பதாக தோன்றுகிறேன். அல்பேயுசின் யாகப்பன் அந்த பாவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டான். நான் வீழ்ச்சியடைய வேண்டியிருந்தால் அவர் நான் இருக்க வேண்டுமென்று விரும்பிய என் செயல்பாட்டின் இடத்தில் ஒரு வீரனாக வீழ்வேன் என்கிறார். மாதா அவருக்கு பதில் சொல்கிறார்கள், மனிதனான சர்வேஸ்வரனோடு உனக்குள்ள இரகசியங்களுக்குள் நான் தலையிட மாட்டேன். இப்படித்தான் அவர் உன்னை தூண்டுகிறார் என்றால் அப்படியே செய். சர்வேஸ்வரனாயிருக்கிற அவர் மட்டுமே கட்டளைகள் தர உரிமை உள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய சித்தத்தை செய்யும்படி எப்போதும் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிய மட்டுமே உரிமையுள்ளவர்களாயிருக்கிறோம். ராயப்பர் குறைவான வீரத்துவம் உள்ளவராக இவ்விஷயத்தில் தீவிர சீமோனின் கருத்தை அறியும்படி
அவரோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அருகிலிருந்து அவர்கள் பேசுவதை கேட்கிற லாசர் ஆலோசனை சொல்கிறார். பெத்தானிக்கு வாருங்கள், சமாரியாவுக்கு செல்லும் சாலைக்கும் அருகில் இருக்கிறது. தமது எதிரிகளை தவிர்ப்பதற்காக கிறிஸ்துவானவர் பல தடவைகள் அங்கிருந்து சென்றிருக்கிறார். நிக்கோதேமுசும் தம் பங்கிற்கு ஆலோசனை சொல்கிறார். என் பண்ணை வீட்டிற்கு வாருங்கள், அது பாதுகாப்பானது. பெத்தானிக்கும் ஜெருசலேமுக்கும் அருகில் இருக்கிறது. ஜெரிக்கோ வழியாக எப்ராயிமுக்கு செல்கிற சாலையின் மீது இருக்கிறது. இல்லை, என்னுடைய வீடு ரோமையால் பாதுகாக்கப்படுவதால் அதுவே அதிக நல்லது என்று வற்புறுத்துகிறார் லாசர். உம்மை இறந்தோரிடமிருந்து எழுப்பி அதன் மூலம் சேசு வல்லமையுள்ள விதத்தில் தமது தேவ சுபாவத்தை உறுதிப்படுத்தியதால் நீர் ஏற்கனவே மிக அதிகமாக வெறுக்கப்படுகிறீர். அதன் காரணமாகவே அவருடைய கதி தீர்மானிக்கப்பட்டது என்பதை நினைத்து பாரும். உம் இறுதி கதியையும் நீரே தீர்மானித்துக் கொள்ளாதபடி விழிப்பாயிரும் என்று அவருக்கு பதில் சொல்கிறார் நிக்கோதேமுஸ். என் வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது உண்மையில் லாசருடையது. ஆனாலும் அவர்கள் இன்னமும் அதை என்னுடையது என்கிறார்கள் என்கிறார் தீவிர சீமோன். மாதா இப்போது தலையிட்டு எது மிகச் சிறந்த வழி என்று சிந்திக்கவும் யோசிக்கவும் தீர்மானிக்கவும் என்னை அனுமதியுங்கள். கடவுள் தமது ஒளியின்றி என்னை விட்டுவிட மாட்டார். நான் அறியும்போது அதை உங்களுக்கு சொல்வேன். இப்போதைக்கு என்னோடு ஜெத்சமனிக்கு வாருங்கள். தூய ஆவியானவர் மெய்யாகவே தங்களுடைய இருதயங்களிலும் உதடுகளின் மீதும் இருந்து பேசுவது போல அவர்கள் அனைவரும் சேர்ந்து சகல ஞானத்துக்கும் இருப்பிடமே வார்த்தையானவருடையவும் ஒளியினுடையவையும் மாதாவே, நீங்களே எங்களை பாதுகாப்பாக வழிநடத்தும் நட்சத்திரமாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். சாலையோரத்தில் தாங்கள் உட்கார்ந்திருந்த புல்லின் மீதிருந்து அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ராயப்பரும் யாகப்பரும் சீமோனும் அருளப்பரும் மாதாவுடன் ஜெத்சமனியை நோக்கி போகும் வேளையில் லாசரும் நிக்கோதேமுசும் முடியப்பரின் சரீரம் சுற்றப்பட்டுள்ள துகிலை தூக்குகிறார்கள். உதயத்தின் முதல் ஒளியில் அவர்கள் பெத்தானியையும் ஜெரிக்கோ சாலையையும் நோக்கி போகிறார்கள். வேத சாட்சியை அவர்கள் எங்கே எடுத்துச் செல்கிறார்கள்? அது ஒரு ரகசியம்.